திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ட்ரீட்மெண்ட்டில் கிடைக்கும். வீடு வாசல் அதே மாதிரி ஸ்திர சொத்துக்கள் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸு இந்த பிரச்சனைகள் தீரும். வெளிநாட்டில் பயணம் மேற்கொண்டு வேலை பார்க்கணும் இல்லை அப்படின்னா என்னுடைய படிப்பை மேற்கொள்ளணும் அப்படின்றவர்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல் ஆகும். படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். இது ஏற்கனவே புதனுடைய வீடு தானே. புதனுடைய வீடுங்கிறதுனால ஒரு வாட்டி உங்களுக்கு சொல்லிட்டா போதும், என்ன சார் இப்படி படிக்கிறீங்களே என்னப்பா அப்படின்ட்டா போதும், ரொம்ப ஸ்ரத்தையாக படிப்பாங்க, ரொம்ப அற்புதமாக படிப்பாங்க. இவங்களுக்கு வந்து காலையில் தான் படிக்கணும் மாலையில் தான் படிக்கணும் அதெல்லாம் கிடையாது. வீக்லி மேகசின் மாதிரி படிப்பாங்க. அது எல்லாமே புத்தியில் உட்காந்துரும். ரொம்ப ஷார்ப் மைண்டு இவங்களுக்கு. இவங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அதிக மார்க்கு, தொழிலில் மாற்றம், 2வது எக்ஸாம் ஜாபுக்காக எழுதுறது, இதெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும். நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இவர்கள் புதியதாக தொழில் தொடங்கினா எப்படி இருக்கும், இல்லை அப்படின்னா அவர்களுடைய துணையோடு சேர்ந்து ஒரு தொழில் தொடங்கும் போது இவர்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா? இவங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலியானவர்கள். இந்த பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் தொடங்கிறத விட இண்டிவிஜுவலாக நீங்கள் தொடங்கிறது நல்லது. என்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லையா சார் அப்படின்னா, உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது. அகலக்கால் வச்சு அதனால் ஏற்படக்கூடிய கடனை வச்சுக்கிட்டு பிரச்சனையை வச்சுக்கிட்டு அப்படி நீங்கள் கஷ்டப்படுறத விட உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க.